சோ ஹோமிஸ், இந்த பிளான் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்லி தெரியல. ஏன்னா நம்ம வந்து சன்னை 2க்கு எடுத்துக்கலாம். லைக் ராபிடோ, ஓலா, ஊபர் அந்த மாதிரி. சன்னை வந்து எப்படி 2க்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க, சொல்றேன். யூஎஸ் பேஸ்டு ஸ்டார்ட் அப் கம்பெனியான ரிஃப்ளெக்ட் ஆர்பிட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது முயற்சியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அதோட டெஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது. இதை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வெப்சைட் இருக்கு. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல வந்து நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வந்து கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரேசியா தான் இருக்கு. எப்படின்னா 1000க்கு மேல சேட்டலைட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அனுப்பிச்சிட்டு அதை வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் சன் வந்து ஆன்ல தான் இருக்கும். சோ அதோட வெளிச்சம் வந்து இந்த கண்ணாடியில பட்டு கண்ணாடியில இருந்து நம்ம பூமிக்கு வர்ற மாதிரி டெக்னாலஜியை வந்து மேக் பண்ண போறாங்களாமா. இன் 2030 ஸ்டார்ட் ஆகாத முன்னாடியே 30,000 அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபில் ஆயிருக்குதாமா வெப்சைட்ல. வெளிச்சம் எப்படி இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 மைல் சர்க்கிளும் 4 நிமிஷத்துக்கு இந்த வெளிச்சத்தை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களாமா. என்ன பெனிஃபிட்னு சொல்லி பாத்தீங்கன்னா சோலார் பேனலுக்கு நேச்சுரல் டிசாஸ்டர் நடக்குது, ரெஸ்கியூ பண்றாங்க, வெளிச்சம் வேணும் அப்படின்னா இவங்க கிட்ட கேட்டு நம்ம வந்து வாங்கிக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டெக்னாலஜி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பத்தி நான் மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் பை ஹோமிஸ்.